ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம 8th பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை பார்க்கலாங்க. சரிங்களா? ஓகே. இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா, இந்திய ஆயுதப்படைகள், துணை ராணுவ படைகள், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் உறவு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இந்தியா அமைதியை விரும்பும் ஒரு நாடு. பொதுவாக இந்தியா அனைத்து நாடுகளிடமும், குறிப்பாக அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பேணுகிறது. அதே நேரத்தில் அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து இந்திய எல்லையை பாதுகாப்பதற்கு இந்தியா தன் பாதுகாப்பை பலப்படுத்துகிறது. எனவே இந்திய அரசு பாதுகாப்பு துறைக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. அதை பத்தி இந்த பாடத்துல பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பாதுகாப்பு அமைப்பின் அவசியம் என்ன அவசியம்? ஒவ்வொரு நாட்டின் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதன் தேசிய பாதுகாப்பு மிகவும் அவசியமானது. இது நாட்டின் அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். இந்திய பாதுகாப்பு சேவைகள். இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் நமது பாதுகாப்பு அமைப்பில் மிக உயர்ந்த பதவி நிலையில் வகிக்கிறார். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? நாட்டின் தலைவராகவும் நமது பாதுகாப்பு அமைப்பில் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார். அவர் இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி. இத பத்தின ஒரு ஆர்டிகல் கூட இருக்கு இல்லைங்களா? சொல்லுங்க பாப்போம் தெரிஞ்சா. இந்தியாவில் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள் என்னன்னு பாக்கலாங்க. இதுல இருந்துதான் இம்பார்ட்டன்ட். இந்திய ஆயுத படைகள், இந்தியன் ஆர்மடு போர்ஸ். என்ன சொல்றாங்க? ஆயுதப்படையானது நாட்டின் இராணுவ படை, கடற்படை, விமானப்படை, கடலோர காவல் படை. என்னென்ன படைங்க? இராணுவ படை, கடற்படை, விமானப்படை, கடலோர காவல் படை ஆகியவற்றை உள்ளடக்கிய முதன்மை படைகளாகும். அவைகள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. அதாவது அடுத்தது பார்க்கலாம். துணை ராணுவ படைகள். துணை ராணுவ படைகள், பாராமிலிட்டரி போர்ஸ். என்னங்க? அசாம் ரைபிள்ஸ், சிறப்பு எல்லை புறப்படை ஆகியன துணை ராணுவ படைகளாகும். எதுங்க? அசாம் ரைபிள்ஸ், சிறப்பு எல்லைப்புற படைகள். இதுல நிறைய நீங்க வந்துட்டு அதோட ஃபுல் ஃபார்ம், வருஷம் இதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? மத்திய ஆயுத காவல் படைகள், சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்ஸ், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி. இது எல்லாத்தையும் இப்ப பாத்திரலாம். சரிங்களா? மத்திய ஆயுத காவல் படைகள் என்னென்னங்க? பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப். இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம் இப்ப நம்ம பாத்துக்கலாங்க. ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி. ஓகேங்களா? ஓகே. அவைகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சகம். சிஏபிஎஃப் என்ற படைப்பிரிவுகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிக்கு ஏற்றவாறு இராணுவம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து பணியாற்றுகின்றன. எது கூடங்க? இராணுவம் மற்றும் காவல், இது எல்லாமே. சரிங்களா? இந்திய ஆயுத படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம், நேஷனல் வார் மெமோரியல் கட்டப்பட்டுள்ளது. இந்நினைவு சின்னம் புதுடெல்லியில் உள்ள இந்தியா கேட் அருகில் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த படம் இருக்கு பாருங்க. போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களின் பெயர்கள் இந்த நினைவு சின்னத்தில் சுவர்களின் கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்தியா கேட். ஓகேங்களா? நியூ டெல்லி. இந்திய ஆயுதப்படைகள், இராணுவப்படை. இந்திய இராணுவ படை என்பது நில அடிப்படையிலான ஒரு பிரிவு ஆகும். இது உலக அளவில் மிகப்பெரிய தன்னார்வ படைப்பிரிவு ஆகும். இது ஜெனரல் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர. அப்ப ஜெனரலுக்கு எத்தனை நட்சத்திரம்னு பாத்துக்கோங்க. ஜெனரல் 4. ஓகேங்களா? ஜெனரலாவே 4 திசை இருக்கும். 4 திசையிலுமே பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரல் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இராணுவ படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாத்தல், உள்நாட்டு அச்சுறுத்தல் மற்றும் நாட்டின் எல்லைக்குள் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுதல் ஆகியன இந்திய இராணுவ படையின் முதன்மை பணிகளாகும். மேலும் இது இயற்கை பேரழிவு மற்றும் பேரிடர் காலங்களில் மனிதாபிமானமான மீட்பு பணிகளையும் செய்கிறது. இந்திய இராணுவம் ரெஜிமெண்ட் என்ற அமைப்பு.
என்னங்க ரெஜிமெண்ட் அப்படிங்கக்கூடிய அமைப்பு முறையை வந்து கொண்டிருக்குதுங்களாமா. இது செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலேயும் 7 படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 7 படைப்பிரிவு ரெஜிமெண்ட். ஓகேங்களா? ஓகே. கப்பற்படை, சாரி கடற்படை, நேவி. என்ன சொல்லியிருக்காங்க? கடற்படையின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பதாகும். நாட்டின் பிற ஆயுதப்படைகளுடன் இணைந்து இந்திய நிலப்பகுதி மக்கள் கடல்சார் நலன்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அல்லது ஆக்கிரமிப்புகளை தடுக்க அல்லது தோற்கடிக்கும் பணியில் ஈடுபடுகிறது. அட்மிரல் என்று அழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை. இங்க என்னங்க ராணுவ படைங்க. இது ராணுவ படை தளபதி ரெஜினல் சாரி ஜெனரல். ஜெனரல் 4 நட்சத்திர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ராணுவத்துல ஜெனரல் 4 நட்சத்திரம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது அட்மிரல். ஓகேங்களா? கடற்படை அட்மிரல். ராணுவ படைக்கு வந்துட்டு ஜெனரல். ரெண்டுக்குமே வந்து 4 நட்சத்திரம் தான். கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. அடுத்து இது 3 கடற்படை பிரிவுகளை கொண்டது. விமானப்படை, ஏர்போர்ஸ் சொல்லுவாங்க. இந்திய விமானப்படை என்பது இந்திய ஆயுதப்படைகளின் வான்வெளிப்படை ஆகும். ஆயுதப்படைகளின் வான்வெளிப்படை இந்திய வான்வெளியை பாதுகாப்பதும் ஆயுத மோதலின் போது வான்வழி போரை நடத்துவதும் இதன் முதன்மை நோக்கம். ஏர்ஷீப் மார்ஷல், ஏர்ஷீப் மார்ஷல் என்றழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை. அப்ப என்னங்க, ஃபர்ஸ்ட் ராணுவ படை வந்து ஜெனரல்னு பார்த்தோம், 4 நட்சத்திரம். அடுத்து என்னங்க, விமானப்படை இங்க வந்து கொடுத்துருக்காங்க. கடற்படையில வந்துட்டு யார் பார்த்தோம்? அட்மிரல் பார்த்தோம். இங்க ஏர்ஷீப் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு விமானப்படை. அப்ப என்னங்க, ராணுவ படை, கடற்படை, இது வந்து விமானப்படை. ஓகேங்களா? யார் யாருன்னு பாத்துக்கோங்க. இது 7 படைப்பிரிவுகளை கொண்டது. இப்ப இந்த பாக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது பாத்துக்கலாம். ஃபீல்டு மார்ஷல், இது 5 நட்சத்திரம். சரிங்களா? 5 நட்சத்திரம் பொது அதிகாரி பதவி. சரிங்களா? இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவி. இது வந்து இந்திய ராணுவத்துல படைத்தளபதி வந்து 4 நட்சத்திரம். யாருன்னு பார்த்தாங்க? ஜெனரல்னு பார்த்தோம். இது வந்து ஃபீல்டு மார்ஷல் 5 நட்சத்திர அந்தஸ்து. ஃபீல்டுக்கு அப்புறம் தான் ஜெனரல். சரிங்களா? ஓகே. ஷாம் மானக்சா என்பவர் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஆவார். அப்போ இந்தியாவோட முதல் ஃபீல்டு மார்ஷல் யாருங்க? ஷாம் மானக்சா. அடுத்து KM கரியப்பா 2வது ஃபீல்டு மார்ஷல். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாருன்னு பாத்துக்கோங்க. இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாருன்னா அர்ஜுன் சிங்கு. எப்படிங்க? 5 நட்சத்திரம் கொண்ட அந்த மார்ஷல் பதவிக்கு வந்துட்டு இவர் என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் உயர்வு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து 1758ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இந்திய ராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும். இந்த ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டின் உதகமண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் அப்படிங்கக்கூடிய இடத்தில் உள்ளது. ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டில் உதகமண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் என்னும் இடத்தில் உள்ளது. 1962ல சீன இந்தியா போரானது ராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கைகளின் அதிகரிக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தியது. எந்த போருங்க? 1962ல சீனா இந்தியா போர். இந்திய ராணுவத்தின் அவசர ஆணையத்திற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பூனா மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள், ஆபீசர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ், OTS அப்படின்னானுங்க. OTSனா ஆபீசர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் வந்துட்டு நிறுவப்பட்டிருக்கு. எங்கங்க? பூனா மற்றும் சென்னை. பூனா மற்றும் சென்னை. ஓகேங்களா? 1998ல ஜனவரி 1 அதிகாரிகள் முதல் அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது. என்னங்க? ஜனவரி 1 முதல் அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க? 1998 ஜனவரி 1 இருந்து அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? OTS அப்படிங்கக்கூடியது OTA அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஓகே.
இந்தியன் கோஸ்ட் கார்ட். ஓகேங்களா, இந்திய கடலோர காவல்படை, இந்தியன் கோஸ்ட் கார்ட். ஓகே, இந்திய பாராளுமன்றத்தின் 1978ல கடலோர காவல்படை சட்டத்தின்படி இந்தியாவின் சுதந்திர ஆயுதப்படையான இந்திய கடலோர காவல்படை 1978ல நிறுவப்பட்டிருக்குது. ஓகேங்களா, எப்போ 1978ல என்ன சட்டத்தின்படின்னு பாத்துக்கோங்க. இது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. கடலோர காவல்படையானது கடற்படை, மீன்வளத்துறை, சுங்கத்துறை, மத்திய மாநில காவல்படை ஆகியவற்றுடன் ஒத்துழைத்து செயல்படுகிறது. எதாவது கூடங்க, கடலோர காவல்படையானது கடற்படை, மீன்வளத்துறை, சுங்கத்துறை, மத்திய மாநில காவல்படை, இப்போ இந்த 4 கூடை வந்துட்டு செயல்பட்டுட்டு வருதுன்னு சொல்றாங்க. அடுத்து கிபி 1025 தமிழ்நாட்டிலிருந்து சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் மீது தன் கடற்படை எடுப்பை வந்துட்டு தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா, எப்பங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு? 1025ல தமிழ்நாட்டில இருந்து சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் மீது கடற்படையெடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தற்போது கெடா என்று அழைக்கப்படும் கடாரம் பகுதியை வென்றார். அதான் இவரை வந்து கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மறுபடியும் பார்ப்பாங்க, சோழர்கள் பத்தி, பிற்கால பாண்டியர்கள், சோழர்கள், அந்த பாடத்துல வந்து நம்ம படிப்போம். சரிங்களா, 11th சோசியல்ல இருக்கும், ஹிஸ்டரியில. ஓகே, முதலாம் ராஜேந்திர சோழனின் ஸ்ரீ விஜயத்துக்கு எதிராக இந்த கடந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றில் சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது. சோ இதெல்லாம் வேணாம், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும். துணை ராணுவ பாதுகாப்பு படைகள் உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கவும் கடலோர பகுதிகளை பாதுகாக்கவும் ராணுவத்திற்கு உதவுவதற்கும் பயன்படுத்தப்படும் படைகள் துணை ராணுவ படைகள் என்று அழைக்கப்படுகிறது. ரயில் நிலையங்கள், எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் ஆகிய முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கும் பணியை செய்கிறது. இயற்கை மற்றும் மனித பேரழிவுகளில் இருந்து மக்களை மீட்கும் பணியில் இந்த படை வந்துட்டு ஈடுபடுகிறது. அப்புறம் அமைதி காலங்களில் இந்த துணை ராணுவ படைகள் சர்வதேச எல்லைகளை பாதுகாக்கும் பொறுப்பை வந்துட்டு வகிக்கின்றன. நல்லா பாத்துக்கோங்க, எந்த டைம்லங்க? அமைதி காலங்களில் இந்த துணை ராணுவ படைகள் சர்வதேச எல்லைகளை பாதுகாக்கும் பொறுப்பை வந்துட்டு வகிக்கிறது. அது என்னன்னா அசாம் ரைபிள்ஸ், ஏஆர் சிறப்பு எல்லைப்புற படை. சிறப்பு எல்லைப்புற படைனா SFF. ஓகேங்களா, SFF அசாம் ரைபிள்ஸ். ஓகே, அசாம் பகுதியில 1835ல பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டதுங்களாமா இது. கச்சார் லெவி எனப்பட்ட குடிப்படை ராணுவ பயிற்சி பெற்ற மக்கள் குழுன்னு சொல்றாங்க குடிப்படைய. தற்போது இதில் 46 படைப்பிரிவுகள் உள்ளன. ஓகேங்களா, அப்ப 1835 பிரிட்டிஷ் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. என்ன படைப்பிரிவுன்னு சொல்றாங்க? இத கச்சார் லேவி எனப்பட்ட குடிப்படைன்னு சொல்றாங்க. இது ராணுவ பயிற்சி பெற்ற மக்கள் குழுன்னு சொல்றாங்க. 46 படைப்பிரிவுகள் வந்துட்டு இருக்கு. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. உள்துறை அமைச்சகம். அடுத்து சிறப்பு எல்லைப்புற படை, ஸ்பெஷல் ஃப்ரண்டயர் ஃபோர்ஸ். சிறப்பு எல்லைப்புற படை என்பது ஒரு துணை ராணுவ சிறப்பு படை ஆகும். இது 1962ல உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த அசாம் ரைபிள்ஸ் என்னங்க பார்த்தோம், 1835 பார்த்தா 46 படைப்பிரிவுகள்னு பார்த்திருக்கோம் இல்லைங்களா. இதுல வந்து என்ன சொல்றாங்க, 1962ல இந்த படை புலனாய்வு பணியகத்தின் IB நேரடி மேற்பார்வையில் இருந்தது. பின்னர் இது இந்தியாவின் புலனாய்வு அமைப்பான ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு பிரிவின் கீழ் செயல்பட்டு வருகிறது. ஓகேங்களா, சரிங்க. அப்ப இந்த வருஷம் மட்டும் பாத்துக்கோங்க, 1962, அது 1835. ஓகேங்களா. மத்திய ஆயுத காவல் படைகள், இதுல இருக்க ஃபுல் ஃபார்ம் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மத்திய ஆயுத காவல் படைகள், சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்ஸ். சரிங்களா, சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்ஸ். ஓகே, துணை ராணுவ படையில் இருந்த பின்வரும் 5 படைப்பிரிவுகள் மத்திய ஆயுத காவல் படையாக மறுவரையறை செய்யப்பட்டு மார்ச் 2011 முதல் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. அப்ப எப்போல இருந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருது அப்படின்னு பாத்துக்கோங்க. சரிங்களா, அந்த 5 என்னென்னங்க? மத்திய ரிசர்வ் காவல் படை, இந்தோ திபெத்தியன் எல்லை காவல், எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, சிறப்பு சேவை பணியகம். இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஃபார்ம் பார்த்தலாம் வாங்க. உள்ள இருக்க டெஃபினிஷனை சும்மா வாசிச்சு காமிக்கிறேன். மத்திய ரிசர்வ் காவல் படை, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ்,
அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டை காப்பதற்கும் சமூக நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் சட்டம் மற்றும் ஒழுங்கு உள்நாட்டு பாதுகாப்பினை திறம்பட மற்றும் திறமையாக பராமரிப்பதற்கும் இந்திய அரசாங்கத்திற்கு உதவுவதே மத்திய ரிசர்வ் காவல் படையின் நோக்கமாகும். ஓகேங்களா? அடுத்து மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவே விரைவு அதிரடி படை, ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ், ராஃப்னு சொல்றாங்க, ராஃப். ஓகேங்களா? இது கலவரம், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல், மீட்பு நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் அமைதியற்ற சூழ்நிலைகள் ஆகியவற்றை திறம்பட எதிர்கொள்கிறது. அடுத்து இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இந்தோ திபெத்தியன் எல்லை காவல், அதே தான் கீழே கொடுத்திருப்பாங்க, பார்டர் போலீஸ் போர்ஸ். எல்லையை பாதுகாக்கும் ஒரு காவல் படை. இப்படை அதிக உயரமான பகுதியில் செயல்படுவதில் சிறப்பு வாய்ந்தது. இந்திய சீன எல்லை பகுதிகளின் லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரையிலான எல்லை பகுதிகளை காக்கும் பணிகளுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. இங்க இந்தியா, சீனா, லடாக், அருணாச்சல பிரதேசம் காக்கும் பணிகளை பண்ணக்கூடியதான் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். அடுத்து எல்லை பாதுகாப்பு படை, BSF, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ். இது இந்தியாவின் எல்லை காவல் படை என அழைக்கப்படுகிறது. அமைதி காலங்களில் இந்திய நில எல்லை பகுதிகளை காப்பது மற்றும் நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது ஆகிய பணிகளை செய்கிறது. என்ன சொல்றாங்க? எல்லை காவல் படை அப்படிங்கிறது அமைதி காலங்களில் இந்திய நில எல்லை பகுதிகளை காப்பது மற்றும் நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது. சரிங்களா? அமைதி காலங்கள்ல. அடுத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை 1969 மார்ச் 10 இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. எப்பங்க? 1969 மார்ச் 10, 1969 மார்ச் 10. ஓகே, இந்த 69 நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம் எக்கனாமிக்ஸ்ல, என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை 1969 மார்ச் 10 இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கு. முக்கிய அரசாங்க கட்டடங்களை பாதுகாப்பது, டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு ஆகியன இதன் முக்கிய பணிகள் ஆகும். எதுங்க? முக்கியமான அரசாங்க கட்டடங்களை பாதுகாக்கிறது, டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு, இதெல்லாம் தான் இதனுடைய முக்கியமான பணி, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஜனவரி 15 ராணுவ தினம், ஜனவரி 15 ராணுவ தினம். பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். அக்டோபர் 7 விரைவு அதிரடி படை தினம், விரைவு அதிரடி படை தினம். அக்டோபர் 8 விமான படை தினம். டிசம்பர் 7 கடற்படை தினம். டிசம்பர் 4 கடற்படை தினம் 4. ஓகேங்களா? இந்த கப்பல்ல இப்படி 4 ஸ்கொயர் மாதிரி இப்படிதான் இருக்கும், ஸ்கொயர் மாதிரி கப்பல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கப்பல், கடற்படை, கடற்படைனா கப்பல். சரிங்களா? கப்பல் எப்படி இருக்கும்? 4 ஸ்கொயர் டைப்ல இருக்கும். டிசம்பர் 7 ஆயுதப்படைகள் கொடி தினம். ஓகேங்களா? 7 நாள் கொடியவே ஆயுதமா யூஸ் பண்ணி சண்டை போடுறான் 7 நாளும். மார்ச் 15 ராணுவ தினம், 15 ராணுவ தினம். அடுத்து பிப்ரவரி 1 கரெக்டா என்ன ஆகும்? பிப்ரவரி மாசம் ஆனா ஒருத்தர் அந்த கடலோரத்தை காவல் காக்குறேன்னு போய் நிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கரெக்டா அது என்னன்னு தெரியல. பிப்ரவரி மாசம் வந்தாலே இது ஒரு பெரிய தொல்லையா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலோர காவல் படை தினம். மார்ச் 10 பாதுகாப்பு படை, 10 பாதுகாப்பு படை, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை 10 பாதுகாப்பு. அக்டோபர் 7 விரைவு அதிரடி. அக்கா 7ஆம் வகுப்பை விரைவு அதிரடியா பாஸ் பண்ணிட்டாப்பா. விரைவா அதிரடியா அக்கா 7ஆம் வகுப்பை பாஸ் பண்ணிட்டா. அடுத்து அக்டோபர் 8 அக்கா 8 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து விமானத்துல போயிட்டா. அக்கா 8 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து விமானத்துல போயிட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கா என்ன சொல்றாங்க? 7ஆம் வகுப்பு அதிரடியா பாஸ் பண்ணிட்டா. அக்கா 8 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு எங்க போனாங்க? விமானத்துல போனாங்க. சிறப்பு சேவை பணியகம் சசாஸ்திர சீமாபால். ஓகேங்களா? SSB என்ன சொல்றாங்க? இந்தியா, நேபாளம் மற்றும் இந்தியா பூடான் எல்லை பகுதிகளை பாதுகாக்கும் எல்லை ஆயுத படைகள் ஆகும். என்னங்க? இந்தியா, நேபாளம் மற்றும் இந்தியா பூடான். சரிங்களா? எல்லை பகுதிகளை பாதுகாக்கும் எல்லை ஆயுத படைகள் ஆகும். ஊர்காவல் படைனா ஹோம் கார்டு. இது இந்திய ஊர்காவல் படை
ஒரு தன்னார்வ படை இந்திய காவல்துறைக்கு துணையாக பணியாற்றுகிறது. இப்படை உறுப்பினர்கள் சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளான தொழில்சார் வல்லுநர்கள், கல்லூரி மாணவர்கள், விவசாயம் மற்றும் தொழில்துறை பணியாளர்கள் ஆகியோர்களிலிருந்து நியமிக்கப்படுகிறது. அவர்கள் சமுதாய முன்னேற்றத்திற்காக தங்கள் ஓய்வு நேரத்தை ஒதுக்குகின்றனர். 18 முதல் 50 வயதுடைய அனைத்து இந்திய குடிமக்களும் ஊர்காவல் படையில் சேர தகுதியுடையவர்கள். அப்ப ஊர்காவல் படையில தகுதியுடையவர்களா இருக்கணும்னா HG. சரிங்களா? எத்தனை வயசுங்க? 18ல இருந்து 50. ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3ல இருந்து 5 வருஷம். 3ல இருந்து 5. 18ல இருந்து 50 வயசு, 3ல இருந்து 5 வருஷம். சரிங்களா? வெளியுறவு கொள்கை என்பது இறையாண்மை கொண்ட ஒரு நாடு உலகின் மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பதை வரையறுக்கும் அரசியல் இலக்குகளின் தொகுப்பாகும். இது நாட்டு மக்களின் நலன்களையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க முயல்கிறது. நமது நாட்டின் வெளியுறவு என்பது சில கொள்கைகளையும் செயல் திட்டங்களையும் அடிப்படையாக கொண்டது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையானது அதன் காலனியத்துவ பாதிப்புகளில் பின்னணியிலிருந்து உருவானது ஆகும். ஓகே, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க போதும். இந்த கொள்கைகள் பார்த்துக்கோங்க. இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகள்: தேசிய நலனை பாதுகாத்தல், தேதின்னு கொடுத்திருக்காங்க. தேசிய நலனை பாதுகாத்தல், உலக அமைதியினை அடைதல், ஆயுத குறைப்பு, காலனியத்துவம், இனவெறி மற்றும் ஏகாதிபத்தியம் ஆகியவற்றை நீக்குதல், நட்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், பொருளாதார வளர்ச்சி. அப்ப என்னென்ன கோட்பாடுகள்னு நல்லா 2-3 டைம் படிச்சு வச்சுக்கோங்க. பஞ்சசீலம்: சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக இருந்தார். நேரு உலக அமைதிக்கு ஆதரவாளராக இருந்ததால தனது கொள்கை திட்டமிடலில் உலக அமைதிக்கு மிக முக்கிய இடத்தை வழங்கினார். சரிங்களா? பஞ்சசீலம் என்றழைக்கப்படும் அமைதிக்காக 5 கொள்கைகளை அவர் அறிவிச்சிருக்காரு. என்னன்னு அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பரமாக மதிக்கணும், பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை, உள்நாட்டு விவகாரங்களில் யாரும் தலையிடக்கூடாது, பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல், அமைதியாக இணைந்திருத்தல். சரிங்களா? அமைதியாக இணைந்திருத்தல். இந்த 5 பாயிண்ட்டும் ஒரு 4-5 டைம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு மைண்ட்ல நின்றும். அணிசேராமை என்ற சொல் V.K. கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அணிசேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் மிக முக்கியமான அம்சமாக விளங்குகிறது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி உருவான அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் தலைமையிலான இராணுவ கூட்டில் இணையாமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலே அணி சேராமலிருத்தலின் நோக்கம். அணி சேராமை என்பது நடுநிலைமையும் அல்ல, ஈடுபாட்டின்மையும் அல்ல. அணி சேராமை அப்படின்னா எந்த ஒரு கூட்டணியிலையும், அதாவது அமெரிக்கா, ரஷ்யா இதுலெல்லாம் சேராம சர்வதேச பிரச்சனைகளில் சுதந்திரமாக தீர்மானிக்கும் நிலைப்பாட்டை குறிக்கும். அடுத்து அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள். இயக்கத்தின் ஜவஹர்லால் நேரு, இதுதான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் 10th. தலைவர்கள் யாருன்னா, இந்தியால ஜவஹர்லால் நேரு, யூகோஸ்லாவியாவின் டிட்டோ, எகிப்தின் நாசர், இந்தோனேஷியாவின் சுகர்னோ மற்றும் கானாங்கிறதுல குவாமே நிக்ருமா. சரிங்களா? அடுத்து நெல்சன் மண்டேலா. இவர் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்திருக்காரு. இவர் இனவெறிக்கு எதிராக ஒரு உறுதியான போராளி ஆவார். இனவெறி கொள்கை என்பது இன பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவமாகும். இது மனிதாபிமானத்திற்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது. இனவெறி கொள்கை மற்றும் அனைத்து வகையான இன பாகுபாட்டிற்கும் எதிராக இந்தியா போராடி இருக்கு. 1990ல தென் ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்திய வெளியுறவு கொள்கையின் மிகச்சிறந்த வெற்றி எப்பங்க? 1990ல. ஓகே, இங்க இந்த பாக்ஸ் பாருங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் இந்த நாடுகளுடன் இந்தியா பொதுவான நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. மேலும் இலங்கையுடன் பொதுவான கடல் எல்லையையும் பகிர்ந்து கொள்கிறது. சரிங்களா? இந்தியா பின்வரும் நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்துக்குது. எப்படின்னு கொடுத்திருக்காங்க. வடமேற்கு. ஓகே, இங்க பாருங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் பங்களாதேஷ். சரி இல்லைங்க, உங்களுக்கு பங்களாதேஷ் இங்க இருக்கு. தூர கிழக்கில் மியான்மர், இந்த கிழக்குல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கும். தென்கிழக்கில் இலங்கை கீழே இருக்கும். தென்மேற்கில் மாலத்தீவு. ஓகேங்களா? இங்க இருப்பாரு மாலத்தீவு இங்க. அடுத்து இப்ப இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சார்க்
சார்க் அமைப்பு 8 உறுப்பினர்களை கொண்டது. அதுல இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், இலங்கை, மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிசிஐஎம் இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு? பங்களாதேஷ் தான் பிஏ, சீனா சிஏ, ஐனா இந்தியா, எம் அப்படின்னா மியான்மர். பொருளாதார, போக்குவரத்து, எரிசக்தி மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றின் எல்லை கடந்து ஒரு செழிப்பான பொருளாதார மண்டலத்தை உருவாக்க எதுக்குங்க? செழிப்பான பொருளாதார மண்டலத்தை உருவாக்க இந்த கூட்டமைப்பு உதவுது. அப்ப என்ன நோக்கத்துக்காக அப்படிங்கறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிசிஐஎம் ஒரு செழிப்பான பொருளாதார மண்டலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். அடுத்து பிம்ஸ்டெக் அப்படின்னா இது வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சியாகும். தொழில்நுட்ப அடிப்படையில் பொருளாதார ஒத்துழைப்பு, பன்னாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு நேரடி முதலீடு. என்னங்க? பொருளாதார ஒத்துழைப்பு, பன்னாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு நேரடி முதலீடு ஆகியவற்றை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் இதன் முக்கிய நோக்கம். சரிங்களா? நல்லா பாத்துக்கணும். பொருளாதார தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் பொருளாதார ஒத்துழைப்பு, பன்னாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு நேரடி முதலீடு இதை வந்து வலுப்படுத்துறதுக்கு மேம்படுத்துறதுக்கு. இதோட உறுப்பு நாடுகள் பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூட்டான், நேபாளம் எல்லை நாடுகள். ஓகேங்களா? அடுத்து பிபிஐஎன் பயணிகள், சரக்கு மற்றும் எரிசக்தி மேம்பாடு ஆகியவைகளின் பரிமாற்றத்திற்கான கூட்டமைப்பில் பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் ஆகிய நாடுகள் கையெழுத்திட்டிருக்கு. ஓகேங்களா? பி பங்களாதேஷ், பி பூட்டான், ஐ இந்தியா, என் வந்து என்ன? நேபாளம். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க. இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். இப்ப இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணுங்க. இப்பதான் பார்த்தோம் பாருங்க. இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி யாரு? ஓகே, இது எல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாங்க. சரிங்க, பாய்ங்க.